worship you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க பிரசன்னத்தினால நிரம்பி உம்மை ஆராதிக்கிறோம். இதோ தேவதூதர்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரே ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. Oh, thank you Jesus. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. ஹalleluya. நன்றி சொல்லி அவரை பாடுவோம். ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், ஆரோக்கியத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், ஆரோக்கியத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனவுகளினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனவுகளினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் உள்ளவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் உள்ளவரே. ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே, காற்றுமல்ல மழையுமல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனவுகளினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனவுகளினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் அவரே. நன்றி நன்றி சொல்வோம். ஆமென். ஹalleluya. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனவுகளினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனவுகளினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் உள்ளவரே. நன்றி நன்றி சொல்வோம். நம்ம எல்லோரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போமா? எல்லோரும் எழுந்திருந்து உற்சாகமாக தேவனை ஆராதிப்போம். தேவ சபையே ஹalleluya. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நம் தேவன் நம்மை கைவிடாமல் காக்கிற தேவன். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு யோசேப்பு தெரியும்? ஹalleluya. சொப்பனக்காரன் யோசேப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். ஹalleluya. அவர் நாம் பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். யோசேப்பு சிறைசாலையில் இருக்கும்போது அவரோடு கூட அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஹalleluya. 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 அவர் இடத்துல சொல்றாரு, இதோ நீங்க பார்த்த சொப்பனத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், அதை அப்படியே நிறைவேறிட்டு, ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் நீங்க செய்யுங்க, வெளியில போனது என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியில போன கையை பிடிச்சு என்ன சொல்றது, என்ன மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து வெளியில போனதையும் ரைட் லெஃப்ட் திரும்பினதையும் அவன் மறந்துட்டான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படிதான் இந்த நாட்களில் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம நிறைய பேர் நம்ம நினைத்திருப்போம். ஆனா அவங்க எல்லாம் நம்மளை மறந்து போயிருக்கலாம். நம்ம உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் நம்மளை மறந்து போயிருக்கலாம். ஒருவேளை யோசேப்பு நம்ம வேதத்துல பார்க்கிறோம், யோசேப்பு வந்து அந்த குழியில இருந்த நாட்களும் ஜெயில இருந்த நாட்களும் ரொம்ப கம்மி. ஆனா எத்தனை பேர் நீங்க உங்களுக்கு தெரியும், அவர் இது எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அவர் அந்த சிங்காசனத்துல, ராஜாவோட சிங்காசனத்துல அமர்ந்த வருஷங்கள் அநேக வருஷங்களாக இருந்தது. ஹalleluya.
ஹalleluya. பாடுகள் கொஞ்ச காலம் வாச்சுறோமே, ஆனால் அதற்கு அப்புறம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது நிறைவான ஆசீர்வாதம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை குழியில இருக்கிற மாதிரி, அந்த சிறைச்சாலையில இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், என்ன இன்னும் பல நாட்களாக பல வருஷமாக என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். ஆனா தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை இப்படி இந்த குழியில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற நாட்களே இவ்வளவுனா, நம்ம ஆசீர்வாதமாக தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற நாட்கள் எவ்வளவு நாட்களாக இருக்க போகிறது. ஹalleluya. அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்போம். அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்போம். தேவன் அவரோடு கூட. ஆனா இது எல்லாவற்றிலும் வேதத்தில் நாம பார்க்கிறோம், எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி ஹalleluya. எத்தனை பேர் திறந்து சொல்லுவோமா, யோசேப்போடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லோரும் உற்சாகமாக அவரோடு உடன்படிக்கை செய்து வழி நடத்தின தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் கரங்களை தட்டி, ஓ எங்களை கைவிடாமல் எங்களை காக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தேவனை ஆராதிப்போம். உடன்படிக்கை எங்களோடு கூட செய்தவரே, எங்களை மறவாமல் எப்போது எங்களை காத்துக் கொண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உற்சாகமாக தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. விலகிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையில் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையில் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி
ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம்.
எல்லோரும் அர்ப்பணித்து நம்மை வாதி தேவனை நோக்கி சொல்வோம். இயேசுவே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உக்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிக்கிறாரே, உதவும் உக்கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உக்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிக்கிறாரே, உதவும் உக்கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக ஆயிரம் நன்மைகளை தொடர்ந்து செய்தவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையானது அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. பல பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீண்டும் உக்கரங்கள் நான் கண்டேன். மாறுபட்ட வேளை நடத்திடாமல் என்னை தாங்கும் உக்கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் கரங்களை வைத்து, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீண்டும் உக்கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மனிதராமல் என்னை தாங்கும் உக்கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் மன்னர்கள் ஒவ்வொருவரை மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. மாறாவின் மன்மை ஒவ்வொருவரை மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
சபையே, நம்முடைய தேவனின் மகிமையின் பிரசன்னம் நம்ம இந்த நாளிலே சபையாக நாம் எல்லாரும் கூடி அவரை முழு உள்ளத்திலிருந்து ஆராதித்ததை கர்த்தர் அப்படியே பார்த்து உங்கள் மேல் என் மேல் ஒரு புன்முறுவலோடு உங்களை என்னையும் அவர் பார்ப்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். கடந்த வருடமெல்லாம் அவரை நாம் சரியாக ஆராதிக்க முடியாதபடி பல சூழ்நிலையில் இருந்தோமானால் இந்த வருடத்தில் இந்த 2வது மாதம் முதல் கர்த்தருடைய நாளிலே நாம் எல்லாரும் சபையார் எல்லாரும் கூடி ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த அருமையான இந்த நேரம், இந்த நேரத்திலே நீங்களும் நானும் உள்ளத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதித்ததை கர்த்தர் முகர்ந்து அவர் சந்தோஷத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். அருமையான தேவர்களே, கர்த்தரை நாம் எப்பொழுதெல்லாம் இதயத்தோடு ஆராதிக்கிறோமோ அப்ப அவர் நம்ம மத்தியிலே வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு கிருபையை தந்து நாம் எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். हम सब परमेश्वर के प्रभु गोद में शामिल होने का ये सौभाग्य परमेश्वर ने हमें दिया है. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒவ்வொரு காரியத்தை செய்வோம். परमेश्वर के नाम की महिमा हो. हम सब मिलकर परमेश्वर के नाम की महिमा के लिए हर एक कार्य करें. हालेलुया, हालेलुया, हालेलुया. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर नाम की महिमा होने पाए. நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். आइए हम परमेश्वर के वचन की ओर अपने आप को हम अर्पण करेंगे, समर्पण करेंगे. தயவுசெய்து நீங்கள் வசனங்களை நீங்கள் எழுதி வைத்து என்ன செய்யுங்க, வீட்டில் போய் அதை வாசித்து ஜெபியுங்கள். கண்டிப்பாய் கர்த்தர் வசனத்தினாலே நீங்கள் பலனடைவீர்கள். कृपा करके आप वचन को लिखकर और उसको घर पे जाके पढ़िए और फिर प्रार्थना कीजिए. निश्चय परमेश्वर इसके द्वारा आपको जरूर आशीष करेंगे. ஏனென்றால் இந்த நாட்களில் நமக்கு வசனம் ரொம்ப முக்கியம். क्योंकि इन दिनों में हमारे जीवन में वचन बहुत महत्वपूर्ण है. அதனாலே நாம் வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் என்ன கருத்தோடு கவனத்தோடு வேத வசனத்தை கேட்போம். और इसलिए परमेश्वर के वचन के लिए अपने आप को समर्पण करें. बड़ी धैर्य के साथ, बड़े बुद्धि के साथ परमेश्वर के वचन को. சிறு பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பக்கத்திலே கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அமைதியாக வைத்துக் கொள்வோம். छोटे बच्चे को उनके माता पिता लोग बिना आवाज के उनको ध्यान रखिए. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए. இந்த நாட்களிலே நாம் தேவனை அறிந்து கொள்வதை பற்றியும் और इन दिनों में हम परमेश्वर को जानने के बारे में, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதை குறித்தும் और परमेश्वर के सत्य को जानने के बारे में கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிறார். और परमेश्वर हम इन दिनों में हमसे बात करते हुए आ रहे हैं. அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை கொடுத்த வாக்குத்தத்தமே, நீங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். परमेश्वर के प्रिय बच्चों, इस साल परमेश्वर ने दिया, प्रतिज्ञा किया, वायदा वाला वचन है कि तुम जान जाओगे कि मैं ही परमेश्वर यहोवा हूँ करके. ஆகையினால் நீங்களும் நானும் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए आप और मैं अपने परमेश्वर को अच्छी तरह जान लेना चाहिए. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் அதை சொல்லும் போது தேவனுடைய மகத்துவங்களையும் வல்லமையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். जब हम ऐसे बोलते हैं परमेश्वर को जानने के बारे में, इसका मतलब है परमेश्वर की उस सामर्थ्य को, परमेश्वर की महिमा को, उसकी महत्वता को हमें जान लेना है. அதை குறித்து தான் படித்து வந்த முதலாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர்தான் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிறவர்.
सबसे पहले हमने देखा था कि परमेश्वर को हमें अच्छी तरह जानना है, क्योंकि परमेश्वर ही है जो हमें अनंत काल का राज्य में हमें ले जाएगा। இரண்டாவது நாம் பார்த்தோம் दूसरा हमने देखा था சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி और सत्य को हमें जानना चाहिए। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்। सत्य को तुम जानोगे और सत्य तुम्हें स्वतंत्र करेगा। சத்தியம் எது என்னவென்று கேட்டால் सत्य क्या है पूछेंगे तो தேவனுடைய வார்த்தை, परमेश्वर का वचन है सत्य। தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தையும் சத்தியமா இருக்கிறது என்று யோவானிலே தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார்। और यूहन्ना रचित सुसमाचार में परमेश्वर ने बहुत अच्छी रीति से लिख के दिया है कि परमेश्वर का वचन, परमेश्वर का वायदा ही सत्य है। அதனால் மூன்றாவது தேவனுடைய சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொண்டால் தேவன் சாட்சியாக வைக்கிறார்। और तीसरा यह है कि जब परमेश्वर के सत्य को हम अच्छी तरह जान लेंगे तो परमेश्वर उनको गवाही के रूप में खड़ा करते हैं। போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் அதை பார்த்தோம்। पिछले हफ्ते के पहले हफ्ते में हमने उन बातों को देखा था। சத்தியத்தை அறிந்த தெசலோனிக்கே சபை अनेகருக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள்। और सत्य को जानने वाले उस थिस्सलुनीके कलीसिया के लोग अनेकों लोग के लिए गवाह बने, वो एक आदर्श बने। மற்ற சபையாரை பார்க்கிலும் அவர்கள் என்னவென்று கேட்டால் கொஞ்சம் முன்மாதிரியாய் தேவனுக்கு மகிமையாய் செயல்பட்டார்கள்। और बाकी कलीसिया के मुकाबले वे थिस्सलुनीके कलीसिया के लोग दूसरों के आगे अच्छे आत्मिक रीति में, वचन में और ज्ञान में वो लोग और आगे बढ़कर दिखाई दिए। அவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே தேவனுடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள்। और वो कष्ट के समय भी, कलेश के समय भी परमेश्वर के वचन को ग्रहण करके उनमें उन्होंने कार्य किया। இரண்டாவது நாம பார்த்தோம், दूसरा हमने देखा था அங்கே பெராயா சபையாரை குறித்து நாம் பார்த்தோம்। और हमने देखा था बिरिया के जो कलीसिया है उसके बारे में हमने देखा था। அவர்கள் வேத வசனத்தை படித்தது மட்டுமல்ல, அவர்கள் வேத வசனத்தை சத்தியத்தை ஆராய்ந்தபடியினால் और बिरिया के कलीसिया के लोग सिर्फ परमेश्वर को वचन को सिर्फ पढ़े ही नहीं, बल्कि परमेश्वर के वचन को उन्होंने बहुत गहराई से ध्यान भी किया। அவர்கள் என்னன்னு கேட்டால் தெசலோனிக்கேயரை அவர்கள் இன்னும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியாய் வாழ்ந்தார்கள்। और हम देखते हैं कि थिस्सलुनीके कलीसिया से भी बढ़कर ये बिरिया के कलीसिया के लोग आत्मिक रीति से उनसे बढ़कर दिखाई दिए। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, ஆகினாலே நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ள போதுதான் और जब आप और मैं जब सत्य को अच्छी तरह जान लेंगे, வசனத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளும் போதுதான் जब वचन को हम सही रीति से समझ लेंगे, நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும்। आप और मैं दूसरों के लिए गवाह के रूप में जी सकते हैं। நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றத்திற்கு நாம் செல்ல முடியும்। आप और मैं आत्मिक रीति से उन्नति करते हुए आगे बढ़ सकते हैं। சத்தியத்தை தெளிவாய் அறிந்து நாம் வாழும்போது நாம் अनेகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் இருப்போம்। सत्य को हम अच्छी रीति से हम जान के समझ के हम चलेंगे तो अनेकों लोग के लिए हम उपयोगी ठहरेंगे। ஆகினாலே தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு இந்த சத்தியமானது உங்களுக்கும் எனக்கு இந்த வசனமானது சாட்சி உள்ளதாக இருக்கிறது। और ये जो वचन है, जो सत्य है, वो आपके लिए मुझे एक गवाह बनाता है। நீங்கள் நானும் ஏன் இந்த வசனத்தை இந்த சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், आप और मैं इस सत्य को, ये जो सत्य नाम के इस वचन को अच्छी रीति से क्यों जानना चाहिए पूछेंगे இந்த तो சத்திய வசனமும் வார்த்தையும் தான் உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியது। और ये जो सत्य वचन है, यही है जो आखिरी समय में आपके और मेरे बारे में गवाही देगा। நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்। कृपा करके जब परमेश्वर के वचन को पढ़ते हैं, आप अच्छी रीति से सुनना है। ஏனென்று கேட்டால் நமக்கு பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிற காரியங்களும் இந்த சத்திய வசனம் தான்। क्योंकि इस वचन के बारे में स्वर्ग भी गवाह देगा करके बाइबल में वचन परमेश्वर दे रखा है। இந்த பூமியிலும் கர்த்தருடைய வார்த்தை வசனம் தான் சாட்சி கொடுக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்। और इस पृथ्वी में भी परमेश्वर का वचन ही हमारे बारे में गवाही देगा करके बाइबल में लिखा हुआ है। ஆயினால் தேவ பிள்ளைகளே, இதுதான் இந்த சத்திய வசனம் வார்த்தை தான் உங்களையும் என்னையும் சாட்சியுள்ளதாய் சொல்ல போகிறது, நிறுத்த போகிறது। और यही
जो वचन है, जो सत्य वचन है, वही आपको और मुझे इस दुनिया के अंदर वो हमारे लिए गवाही देगा। வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். आइए परमेश्वर के वचन में, बाइबल में से हम कुछ वचनों को पढ़ेंगे। நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். இங்கே பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पहला यूहन्ना 5 का 7 पढ़ेंगे। பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், ஆமென். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। நல்ல வசனங்களை நான் சொன்னா உங்களுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்கள். பரலோகத்திலே சாட்சி, உங்களை குறித்து என்னை குறித்து பரலோகத்திலும் சாட்சி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். और इन वचनों को आप अच्छी तरह लिख के रख लीजिए। இந்த பூமியில மட்டும் ஏதோ சாட்சி உள்ளதாக அல்ல, आपके बारे में, मेरे बारे में स्वर्ग में गवाही दिया जाएगा, वो 3 है। ஏன்னா இந்த பூமியில நம்ம கொஞ்சம் சில ஏதாவது நன்மைகளை செய்தால் நல்ல சாட்சி என்று சொல்லுவார்கள். और इस पृथ्वी में, दुनिया में अगर कुछ अच्छे काम करेंगे तो एक अच्छा गवाही हमें मिलेगा। ஆனால் பரலோகத்திலே அதெல்லாம் இல்லாத தேவ பிள்ளைகளே, लेकिन स्वर्ग में वहां पर ये काम बातें नहीं चलेंगे परमेश्वर के बच्चों। பாருங்க என்ன சொல்லுகிறார், பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் 3 பேர். और वचन बताता है स्वर्ग में जो गवाही देते हैं वो 3 है। யாருங்க வாசிங்க சிஸ்டர்? பிதா, பிதா, வார்த்தை, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. 3 பேர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். और पिता, वचन और पवित्र आत्मा है जो गवाही देंगे स्वर्ग में। ஆகினால்தான் வார்த்தை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். इसलिए जो है वचन कर कर बताया गया है। ஆகினாலே இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். और ये जो वचन है, ये वचन यानी कि खुद प्रभु यीशु मसीह है जो आपके बारे में, मेरे बारे में स्वर्ग में गवाही देंगे। ஆகினால் தேவன் நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए परमेश्वर हम सबको देख रहे हैं। எத்தனை பேர் வசனத்துக்கு, வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம் என்று சொல்லி. और कितने लोग परमेश्वर के वचन के ऊपर चल रहे हैं, जीवन जी रहे हैं, परमेश्वर देख रहा है। ஆகினாலே பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் 3 பேர். इसलिए स्वर्ग में गवाही देने वाले 3 लोग हैं। அதே நேரத்தில் நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பூலோகத்தில் கூட அங்கே சொல்லுகிறார். और अगला वचन पढ़ेंगे जो इस पृथ्वी के लिए भी परमेश्वर ने बताया है। பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, கவனிக்கணும், 3 பேர். எல்லா இடத்திலும் பரலோகத்திலேயும் 3 பேர், கீழே இங்க பூலோகத்திலேயும் 3 பேர். பூலோகத்திலே இந்த பூமியிலே 3 பேர். ஆவி, ஆவி, ஜலம், ஜலம், ரத்தம் என்பவைகளே. ரத்தம் என்பவைகளே. और इस पृथ्वी पर भी गवाही देने वाले 3 हैं, आत्मा, लहू और पानी। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். और पवित्र आत्मा जो है आपके और मेरे बारे में गवाही देने वाले हैं। ஆயினால்தான் அப்போஸ்தலர் 1:8 நம்ம பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம என்ன செய்கிறாரு கேட்டால் சாட்சிகளாய் வைக்கிறார், சாட்சிகளாய் நடத்துகிறார். इसलिए हमने देखा था कि प्रेरितों का काम 1 में और 1 पहला अध्याय 8वें वचन में पवित्र आत्मा आके उतर के वहाँ के कलीसिया के जो लोगों को गवाह बना देता है। அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. और वहाँ पर साफ रीति से लिखा गया है, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது पवित्र आत्मा जब तुम्हारे ऊपर आएगा நீங்கள் பலனடைந்து तुम लोग सामर्थ पाओगे। முதலாவது எருசலேமில் சொந்த குடும்பத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும். पहला यरूशलेम, इसका मतलब है आपके खुद का परिवार में आप गवाह बनना है। இரண்டாவது யூதேயாவிலே சபையிலே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். दूसरा है यहूदिया में, इसका मतलब परमेश्वर की कलीसिया में आपको गवाह बनना है। மூன்றாவது சமாரியாவிலே புறஜாதிகள் இருக்கிற இடத்திலே, புறஜாதிகள் மத்தியிலே சாட்சியாக இருக்க வேண்டும். और तीसरा है सामरिया में, इसका मतलब है अन्य जाति के लोग में जहाँ आप बीच में रहते हैं वहाँ आपको गवाह बनकर रहना है। பிறகு நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் சாட்சிகளாய் இருப்பீர்கள். उसके बाद ये जहाँ पर भी हम रहते हैं या जहाँ कहीं जाते हैं वहाँ सब हमें गवाह बनकर रहना है। ஆயினாலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். इसलिए पवित्र आत्मा जो है हमारे बारे में गवाही देते हैं। இரண்டாவது அருமையான தேவ பிள்ளைகளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜலம். और दूसरा है पानी। இது கர்த்தருடைய வார்த்தை
और ये परमेश्वर का वचन को दर्शाता है। அதனால இந்த வசனம் தான் உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்க போகிறது. और ये जो वचन ही है जो आपके बारे में मेरे बारे में गवाही देने जा रहा है। அதனால இந்த சாட்சியை குறித்து நிறைய வேதத்திலே தேவன் நிறைய வசனங்களை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். गवाही के बारे में परमेश्वर ने इस बाइबल में अनेकों वचन को लिख के दिया है। ஏனென்று கேட்டால் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், प्रकाशित वाक्य में पढ़ते हैं சமுத்திரத்திலே செத்தவர்களை என்ன செய்திருக்கிற சமுத்திரம் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்த போகிறதாம், ஒப்பு கொடுக்க போகிறதாம். और समुद्र में जो मर चुके हैं परमेश्वर की आवाज सुनकर समुद्र उसको मरे हुए लोगों को वापस दे देगा करके लिखा है। வெளிப்படுத்தல் 20:13 நீங்கள் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டது வாசிக்கலாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். प्रकाशित वाक्य 20 का 13 पढ़ेंगे। சமுத்திரம் ஆ. தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, ஆ. மரணமும் ஆ. பாதாளமும் ம். தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, ஆ. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே ஆ. நியாய தீர்ப்படைந்தார்கள்। ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆயினால் இந்த ஜலம் கூட சாட்சி, ஆயினால் தான் தண்ணீர்ல நின்று நீங்களும் நானும் ஞான சாட்சி கொடுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கும்போதுக்கு முன்பதாக. और ये जल है वो भी गवाही देगा, इसलिए ही हम लोग भी पानी का बपतिस्मा हम लेते हैं। ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எவ்வளவு கருத்தாய் சத்தியத்தோடு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். और बपतिस्मा पानी का बपतिस्मा लेने के बाद हमें कितना ध्यान से एक अच्छा जीवन, गवाही का जीवन हमें जीना चाहिए। வெறும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நியபாஷை பேசிட்டு எப்படியோ வாழ்ந்தால் கண்டிப்பாக நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக முடியாது. सिर्फ पानी का बपतिस्मा ले लिया और पवित्र आत्मा पा लिया और उसके बाद हम अन्य भाषा बोल रहे हैं, लेकिन फिर अपनी मर्जी जैसे कुछ भी जो जीवन हम जी रहे हैं उसके कारण हमें गवाही नहीं मिलता। வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, और परमेश्वर का वचन साफ रीति से बताता है। தண்ணி கொண்டு வந்து அவர்களை ஒப்புவிக்கிறது. और पानी में से वो पानी खुद समुद्र आके दे देगा करके। நீங்களும் நானும் கொஞ்சம் உணர்வடைய வேண்டும் தேவ பிள்ளைகளே. और आप और मैं अच्छी तरह इसको एहसास करना है। சமுத்திரத்துல செத்த நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களிலே கொண்டு வந்து அந்த ஜலம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் என்று சொன்னால், और समुद्र में मरे हुए लोगों को समुद्र खुद ही उसको लेके आके परमेश्वर को दे देगा। तो நீங்களும் நானும் தண்ணியிலே நின்று பிதா குமாரனுடைய நாமத்தினாலே முன்பாக சாட்சி கொடுத்து நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை சரியா இல்லை என்றால் அதை யோசித்து பாருங்கள். और आप और मैं पानी का बपतिस्मा लेने पानी में खड़े होकर पिता पुत्र पवित्र आत्मा के सामने ये अंगीकार किया था, बपतिस्मा लिया था। अगर हमारा जीवन सही नहीं होगा तो क्या होगा देखिए आगे। அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தம். और अगला लिखा है लहू, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் प्रभु यीशु मसीह का लहू உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். आपके बारे में मेरे बारे में वो गवाही देगा। ஏனென்று கேட்டால் உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். क्योंकि आपके और मेरे पापों को प्रभु यीशु मसीह ने अपने लहू के द्वारा वो धो दिया है। ஆயினாலே நீங்கள் நான் யோசிக்கலாம் எப்படி ரத்தம் வந்து சாட்சி கொடுக்கும் என்று சொல்லி. और आप और मैं हम सोच सकते हैं कि कैसे लहू आके हमारे बारे में गवाही देगा। வேதத்திலே இருக்கிறது தேவ பிள்ளைகளே. परमेश्वर के वचन में है परमेश्वर के बच्चों। ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். उत्पत्ति की पुस्तक 4वां अध्याय 10वां वचन पढ़ेंगे। ஒருவர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். और एक और कुछ लोग इस्राएलियों की पत्री 12-24 पढ़ेंगे। அதற்கு அவர் என்ன செய்தாய்? ஆ. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் ஆ. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது। என்ன பயங்கரமா தெய்வ பிள்ளைகளே, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. और देखिए हमें बहुत सावधानी से रहना है। इसमें लिखा है तेरे भाई का लहू भूमि से मेरी ओर चिल्लाकर दुहाई दे रहा है। எபிரேயரும் அதை ப்ரூவ் பண்ணுகிறார். और यहाँ पर परमेश्वर के इस वचन को इब्रानियों की पत्री में भी दोबारा उसको प्रमाणित करते हैं। 12:24 इब्रानी 12वां अध्याय 24वां वचन। உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆ. இயேசுவினிடத்திற்கும் ம். ஆபேலுடைய இரத்தத்தின் பேசினதை பார்க்கிலும் ம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். हालेलुया। ये और नई वाचा के मध्यस्थ यीशु और छिड़काव के उस लहू के पास आए हो
जो हाबिल के लहू से उत्तम बातें कहता है। அதனால இங்கே வேதவசனம் சொல்லுகிறது और यहाँ पर परमेश्वर का वचन बताता है ஆபேலுடைய ரத்தம் மட்டுமல்ல, हाबिल का लहू केवल नहीं, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அருமையான தேவப்பிள்ளைகளே உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்க போகிறது. और प्रभु यीशु मसीह का लहू आपके और मेरे बारे में गवाही देगा। அதனாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சாட்சி இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். इसका मतलब है यीशु मसीह के लहू के गवाही के सामने हम आए हैं। அதனால் அருமையான தேவப்பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, அதனாலே சத்தியத்தை நாம் தெளிவாக இதையெல்லாம் அறிந்தால்தான் जब सत्य को हम अच्छी रीति से सही से जानेंगे तभी நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க முடியும். और तभी हम प्रभु यीशु मसीह से दोबारा मिलने के लिए हम तैयार हो पाएंगे। இப்ப பாருங்க, திடீரென்று நாம் எல்லாரும் பார்க்கிறோம், சின்ன வயதிலேயே ஒவ்வொருவரையும் மரணம் சந்திக்கிறது. और हम देख रहे हैं कि अचानक छोटी उम्र के लोग भी अभी लोग मर रहे हैं। ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள். எனக்கு இன்னைக்கு அந்த அப்பா துறையை பார்க்கும் பொழுது அதை கேட்கும் போது ரொம்ப வேதனை ஆகிவிட்டது. और अब आज हमने सुना था जो परमेश्वर के दास अप्पा दुरई है, उनका मृत्यु हो गया है। उसके बारे में सुनने से बड़ा दुख हुआ है। இதுவரை அவரை குறித்து அருமையான தேவப்பிள்ளை நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். और उनके बारे में हम एक अच्छा परमेश्वर का दास है, जो अच्छी गवाही है उनके बारे में। அவர் பெரிய பேங்க்ல வேலை செய்திருந்தாலும் கூட கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து செயல்பட்ட ஒருவர். और वे एक अच्छे बैंक में, बड़े बैंक में काम करते थे, लेकिन सेवकाई के लिए अपने आप को उन्होंने परमेश्वर के लिए सौंप दिया था। அதனாலே மரணம் எல்லாரையும் சந்திக்க கூடியதுதான். और मृत्यु जो है सबको आने वाला ही है। அதனால் நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். इसलिए आप और मैं एक गवाही के रूप में एक जीवन जीना है। அதை தான் ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி, इसलिए परमेश्वर का वचन परमेश्वर ने प्रतिज्ञा के रूप में दिया है कि आप और मैं परमेश्वर के सत्य वचन को जानकर उसके अनुसार हमें जीना है। அதனால் தேவ பிள்ளைகளே நாம் மிக கருத்தாக இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चों, हमें बड़े ध्यान से जीना है। அதனாலே உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் முதலாவது சாட்சியை யார் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், पहला आपके और मेरे बारे में पहला गवाह किसको खड़ा किया है? யாராவது சொல்ல பார்க்கலாம். வேத வசனத்தில் இருக்கிறது. சங்கீதம் 5வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். भजन संहिता 50 उसका 4था वचन पढ़ेंगे। अध्याय 50 4था वचन, भजन संहिता। அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். और परमेश्वर अपने लोगों को न्याय करने के लिए स्वर्ग में आकाश को और पृथ्वी को परमेश्वर गवाही के रूप में बुलाएगा। आमेन. பாஸ்டர் ஜோசுவா டேனியல் உங்களுக்கு கூப்பிட மாட்டார். और पास्टर जोशुआ डेनियल नहीं बुलाएंगे। இங்க இருக்கிற உங்களை குறித்து எப்படி பாஸ்டர் ஓலியை செஞ்சான்னு சொல்லி உங்களுக்கு சாட்சியாக கூப்பிட மாட்டார். और कैसे सेवकाई किया करके आप लोग को वो परमेश्वर नहीं बुलाएंगे। அதனாலே தேவன் வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். परमेश्वर जो है आकाश और पृथ्वी को बुलाएगा गवाही देने के लिए। யோபு 20:27 கூட அங்கே யோபு சொல்கிறார், வாசிக்கலாம். 20:27வது வசனம். अय्यूब 20 का 27 पढ़ेंगे। अय्यूब 20 का 27। வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி, பாருங்க, வானங்கள் அவனுடைய அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். பூமி அவனுக்கு விரோதமாய் எழும்பும். आकाश जो है उसका अधर्म को प्रकट करेगा और ये पृथ्वी उसके विरोध में गवाही देगी। நீங்கள் நானும் இந்த பூமியில எப்படி தேவனுக்கென்று செயல்படுகிறோம் என்று பூமியானது சாட்சி கொடுக்க தேவ பிள்ளையே. और आप और मैं इस दुनिया में कैसे जीवन जी रहे हैं, वो हमारी ये भूमि ही हमारे लिए गवाही देगा। அதனாலே நாம் சத்தியத்தை எவ்வளவு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். इसलिए बहुत जरूरी है कि हम परमेश्वर के सत्य को किस रीति से जानना है करके समझना है। ஆபகுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், और हबक्कुक में एक भविष्यवाणी पुस्तक में लिखा बताया है। 2:10-11 வாசிக்கும் பொழுது दूसरा अध्याय 10 और 11 पढ़ेंगे। जब ஒருவேளை நமக்கு வாங்கல, நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள நீங்கள் நானும் எப்படி சாட்சியா இருக்கிறோம் என்பதை குறித்து என்ன சாட்சி கொடுக்குமா? और घर के अंदर कैसे हम गवाही के रूप में क्या गवाही, कौन गवाही देगा, हम देखेंगे। அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய், உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய்,
நமக்கு விரோதமாய் பாவம் செய்தார், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். உத்திரம் மச்சிலிருந்து சாட்சி கொடுக்கும். கல்லு சாட்சி கொடுக்கும். செவுத்துல இருக்கிற கல்லு நாளைக்கு घर के अंदर के दीवारें भी जो है वो भी तुम्हारे बारे में गवाही देगा। இதை ஏன் தீர்க்கதரிசி சொல்கிறார் என்றால், और ये भविष्यवक्ता क्यों कहता है? அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு கவனமாக கருத்தாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். और यही इन वचनों के द्वारा परमेश्वर हमें बताता है कि हमें अपने जीवन को किसने अच्छी रीति ध्यान से जीना चाहिए। நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு செல்வதற்கு और अब हम सब जो है हमें स्वर्ग में जाना है। எவ்வளவு கருத்தாய் சத்தியத்தை அறிந்து சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். कितने ध्यान से परमेश्वर के वचन को सत्य को जानकर परमेश्वर के लिए एक अच्छा जीवन जीना है स्वर्ग जाने के लिए। அருமையான தேவ பிள்ளைகளே, 10 வருஷத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு சாட்சி கேட்டிருக்கிறோம். ஒரு ஆப்பிரிக்காவுல பாஸ்டர் டேனியல் என்பவர் ஆக்சிடென்ட்ல மரித்து அவர் என்ன ஆபரேஷன் பண்ணி அவர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா பெட்டில வச்சிருந்தாங்க. और आप और मैं जानते हैं 10 साल पहले अफ्रीका में एक परमेश्वर के दास थे, डैनियल नाम के एक दास, वो एक्सीडेंट में मर चुके थे और उनका पोस्टमार्टम करके उनका जो शरीर है मृत्यु जो मर चुके थे பெட்டில வச்சிருந்தாங்க. हाँ उनका जो वो शरीर को एक पेटी में रखा था। ஆனால் அவருடைய மனைவி அவர்களை அடக்கம் பண்ண முடியல. लेकिन उनकी जो पत्नी थी उसको दफनाने के लिए नहीं दिया। அவர்களுக்கு ஏதோ கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லி கண்டிப்பாக உயிரோடு ஆண்டவர் எழுப்புவார் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது. और उन्होंने एक वचन पढ़ा था, उस वचन को उन्होंने विश्वास किया और उन्होंने ये विश्वास किया कि नीचे मेरे पति को परमेश्वर वचन के अनुसार जिंदा करेंगे। ஆயினால் அந்த சகோதரி அவர்களை அடக்கம் பண்ணாதபடி इसलिए उस बहन ने उसको दफनाने नहीं दिया। அந்த நாட்களிலே ரெனால்ட் போங்கே என்கிறவர் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி கொண்டு வந்திருந்தார். उन दिनों में रिनार्ड बोंगे नाम के एक बहुत बड़ा सेवक थे जो बहुत बड़ा एक क्रूसेड एक कन्वेंशन चला रहे थे। அந்த சகோதரி அந்த மீட்டிங் கொண்டு போனார்கள். கொண்டு போய் அங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கீழே அதை வைத்து சமம் பண்ணி கொண்டிருந்தார்கள். जहाँ पर वो बहुत बड़ी सभा चल रही थी वहाँ पर एक नीचे एक जगह था, उस कमरे में उस डेड बॉडी को रख के वो प्रार्थना कर रहे थे। அவர் ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து அந்த நாள் அந்த சத்தியத்தை சொல்லி பேசி இருக்கிறார். और उसी दिन जो है रिनार्ड बोंके जी ने आके जो मर गया तो लाजर और धनवान के बारे में वो वचन को वो लोग वो प्रचार कर रहे थे। அந்த மீட்டிங்கை அருமையான தேவ பிள்ளைகளை அந்த பிரசங்கம் நடக்க இங்கே தேவன் ஒரு அற்புதம் செய்தார். அவருடைய அந்த மரித்த அந்த டேனியல் என்கிற பாஸ்டர் உயிரோடு வந்தார். और उस समय वो जो परमेश्वर के दास इस वचन को प्रचार कर रहे थे, उसी समय परमेश्वर का सामर्थ उस डेड बॉडी में उतरा और वो व्यक्ति उसी दिन जिंदा हो गया। அநேகர் நீங்க கேசட்ல மற்ற இதெல்லாம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. और आप अनेकों लोगों ने इसके बारे में आपने सुना होगा, देखा होगा, क्योंकि ये कई पहले इसका बहुत सारा वीडियो आया था। நான் இது ஏன் சொல்லுகிறேன்னு கேட்டால், और इस पास्टर ये क्यों बताना चाहते हैं? அவர் உயிரோடு வந்து சொன்ன சாட்சிகள் மிகவும் பயங்கரமாக இருந்தது. और वो व्यक्ति जो मर गया था डैनियल, वो जिंदा होने के बाद उसने जो कुछ बताया वो गवाही बहुत भयंकर था। அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து சாட்சி சொல்கிறார்கள். और वह और उसकी पत्नी ने मिलकर उन दोनों ने बताया ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி, और उन्होंने बताया कि परमेश्वर उनको स्वर्ग में लेके गए, நரகத்துக்கு கொண்டு போய் காமிச்சார் என்று उसके சொல்லி. बाद स्वर्ग में भी लेके गए। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, அவர் சொன்ன மிக பயங்கரமான ஒரு காரியம், और उन्होंने जो बातें बताई थी वो बहुत भयंकर बातें थी। அவருக்கு தெரிந்த अनेक பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பாஸ்டர்கள் அவரோடு அவருடைய தேசத்திலே அவருடைய இல்ல அவருக்கு தெரிந்த अनेक அருமையான தேவ பிள்ளைகள் நரகத்திலே இருந்ததை அவர் பார்த்தார். और परमेश्वर के प्रिय बच्चों, जो वो दानियल जो मर के जिंदा हो गए थे, उन्होंने नरक में ऐसे ऐसे परमेश्वर के बड़े बड़े पास्टर और सेवक लोगों को उन्होंने नरक में देखा। அவர்கள் பெரிய ஊழியங்களை செய்தவர்கள், और वे ऐसे लोग थे जो बड़े बड़े सेवकाई की, ஆர்பனேஷன் மற்ற சோசியல் ஒர்க் நிறைய ஆண்டவருக்கு என்று செய்தவர்கள். वो ऐसे लोग थे जिन्होंने ऑर्फनेज चलाया, अनाथालय चलाया, उस सामाजिक कार्य किए, बड़े बड़े काम परमेश्वर के लिए किए थे वे लोग। ஆயினாலே அவர்கள் அங்கு இருப்பதை பார்த்து அவர் ஆண்டவர்கிட்ட கதறினாராம். और जब उन लोगों को नरक में देखा तो इन्होंने परमेश्वर से रो के प्रार्थना किया। ஆயினாலே நீ இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாய் நீ போய் சொல்ல வேண்டும், எனக்கு நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி.
और परमेश्वर ने परमेश्वर दास को बोला कि तू जो कुछ देखा है जाके तू दुनिया को बता कि लोग इस दुनिया में परमेश्वर के लिए गवाह बन के जीवन जिए। எல்லாவற்றிலும் வேத வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. ये सब कुछ परमेश्वर के वचन में साफ रीति से लिख के दिया गया है। நீங்களும் நானும் அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அது அப்படியே அமைதலா இருக்காது. आप और मैं जो हम लोग छुप के गुप्त में पाप करते हैं वो ऐसे ही नहीं रहेगा। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாசிங்க. यशायाह भविष्यवक्ता की पुस्तक यशायाह भविष्यवाणी में लिखा है 59 அதிகாரம் 12வது வசனம் குறிச்சு வைங்க. 59वां अध्याय और उसका 11वां वचन। எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து எங்கள் மீறுதல் உனக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லி எங்கள் பாவங்கள் தேவ பிள்ளைகளே எங்கள் பாவங்கள் என்னுடைய பாவம் நம்முடைய பாவம் நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். ஜாக்கிரதையா இருப்போம் தேவ பிள்ளைகளே. हमारे अपराध तेरे सामने बहुत हुए हैं, हमारे पाप हमारे विरुद्ध साक्षी दे रहे हैं। நாம் யாரும் நான் செய்கிற தவறை நான் செய்கிற பாவத்தை நான் செய்கிற தப்பான காரியங்களை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நானும் யோசிக்க வேண்டாம். और हम ये नहीं सोचना चाहिए कि हम जो गुप्त में जो भी कुछ करते हैं गलत काम कर रहे हैं या पाप कर रहे हैं कोई नहीं देख रहा है, ऐसे करके कभी ना सोचे। அதனாலே கர்த்தர் அருமையான தேவ பிள்ளைகள் நம்முடைய பாவம் என்ன செய்யணும் கேட்டால் அதை சாட்சி கொடுக்குமா? और परमेश्वर के प्रिय बच्चों हमने किए हुए जो पाप है वो हमारे विरुद्ध गवाही देगा। அதே மாதிரி 57வது வசனத்திலே அதிகாரத்திலே 12வது வசனத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்கள். यशायाह 57:12 में भी इस प्रकार से लिखा गया है, உன் நீதியையும் உன் கிரியை நான் வெளிப்படுத்துவேன், அது அவைகள் உனக்கு உதவாது. और तेरे धर्म को मैं प्रकट करूंगा वो तेरे किसी काम नहीं आएगा। நம்ம எல்லாம் தர்மம் பண்ணிட்டு வெளியே எல்லாம் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. और हम बाहर धर्म का काम करने के बाद हम अपने खुद का जीवन सही नहीं है तो वो कोई काम का नहीं है। அதனால யாரா இருந்தாலும் சரி, चाहे कोई भी क्यों ना हो, விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. चाहे विश्वासी हो चाहे परमेश्वर के सेवक हो, कहीं परमेश्वर के पास पक्षपात नहीं है। அதனால்தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். इसलिए प्रभु यीशु ने कहा सत्य के तुम जानोगे और सत्य तुम्हें आजाद करेगा। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, அதனாலே அது மட்டுமல்ல நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. और परमेश्वर का वचन हमारे लिए काफी परमेश्वर दिया है। பாருங்க, யோபு சொல்லும்போது இன்னொன்னு சொல்லுகிறார். और अय्यूब बताते हैं, என்ன சொல்றார் பாருங்க. देखिए अय्यूब के पुस्तक में 9வது அதிகாரம் 9वां अध्याय 20வது வசனம். उसका 20वां वचन। நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். यदि मैं अपने आप को धर्मी या निर्दोष बोलूं तभी भी मेरा मुंह मेरे विरोध में मुझे दोषी ठहराता है। நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தை, மற்றவர்களை குறை சொல்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, இது எல்லாம் தயவு செய்து சத்தியத்தை அறிந்து விட்டு விடுங்கள். और आप और मैं जब उद्धार पाके बपतिस्मा लेने के बाद और हम परमेश्वर के अपने मुंह से गाली देते हैं या गलत शब्द बोलते हैं, ये सब हमें छोड़ देना चाहिए। அதனால் நீங்கள் நானும் அவர் அப்படி பேசினாரு, அந்த சிஸ்டர் பேசினாங்க, பிரதர் பேசுறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए उन्होंने ऐसा कहा करके उन पर दोष लगाने के लिए बात करने की जरूरत नहीं है। என்னுடைய வாய் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். मेरा मुंह खुद मेरे विरुद्ध में गवाही देगा। உங்களுடைய வாய் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். आपका अपना मुंह आपके विरुद्ध में गवाही देगा। அதிலே 15:6 கூட வாசியுங்கள். யோபுல अय्यूब 15:6 में पढ़ेंगे, நான் அல்ல. இங்க பாருங்க, மறுபடியும் 2 இடத்திலும் யோபு சொல்லுகிறார், நான் அல்ல, என்னுடைய வாயே என்னை குற்றவாளியாக தீர்க்கிறது. और अय्यूब के पुस्तक में 2 जगह लिखा है, मैं नहीं परंतु मेरा मुंह ही तुझे दोषी ठहराएगा। அதனாலே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம் பேசுகிறதை தயவு செய்து கவனமாய்
என்ன செய்வோம்? ஆமா, கவனிக்க வேண்டும். इसलिए हम जो कुछ अपने मुंह से बोलते हैं उसको अच्छे से हम लोग ध्यान से बोलना चाहिए। சும்மா ஆண்டவர் சொல்லல, ये सिर्फ प्रभु ऐसे ही नहीं बोल रहे। மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் சும்மா ஆண்டவர் சொல்லல. और जो कोई मनुष्य अपने मुंह से कोई भी गलत बातें बोलते हैं उसका न्याय आसन में न्याय किया जाएगा, परमेश्वर बताते हैं। அருமையான தேவ சபையே, परमेश्वर के प्रिय कलीसिया, உங்க வாய் என்னுடைய வாய் சாட்சி கொடுக்க போகிறது. आपका मुंह और मेरा मुंह परमेश्वर के सामने गवाही देने जाएगा। நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். हम लोग बड़े ध्यान से सावधानी से रहना है, அதனாலே காலம் கொடிய காலத்துல இருக்கிற நீங்களும் நானும் क्योंकि अभी हम लोग अपने बुरे समय में बड़े बुरे काल में रह रहे हैं। கடைசி காலத்துல இருக்கிற நீங்களும் நானும் अंतिम समय में रहने वाले आप और मैं சத்தியத்தை தெளிவாய் அறிந்து நாம் வாழ வேண்டும். सत्य को अच्छी रीति से जानकर हम उसमें जीवन जीना है। நம்முடைய வாய் மட்டுமல்ல, हमारा मुंह सिर्फ नहीं இன்னொன்றும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதா. और भी है जो हमारे बारे में गवाही देगा। 1 யோவான் 3:18 வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். पहला यूहन्ना 3 अध्याय 18 से लेकर 21 तक पढ़ेंगे। பொல்லாங்கனால் உண்டாயிருந்து பொல்லாங்க வாசிங்க. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு ஒன்று யோவான் என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. 3:18 வாசிங்க. என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்தில் கூறியவர்கள் என்று. நல்லா கருத்தை நிறுத்தி வாசிக்க, விட்டு போய் வாசிங்க. இதனாலே நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று எண்ணி அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய இருதயத்தை மாயமான அன்போ எது இல்லாத நம்முடைய இருதயத்தை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். அடுத்தது முக்கியமான வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குறித்து குற்றவாளியாக சாட்சி கொடுக்கு. இருதயம் வெறும் முதல்ல வாயின்னு சொன்னார் ஆண்டவர், இரண்டாவது நம்முடைய இருதயம். புரிஞ்சுங்க, ஏழனம் அதுக்கு வசனம் நிறைய இருக்கு. இந்த இருதயத்தில் இருந்து மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 இருந்து நீங்க வாசின்னு கேட்டா, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இருதயத்திலிருந்து வர்றதா என்ன செய்கிறது? வாய் பேசுது. இருதயத்தின் நிறைவு வாய் பேச ஜாக்கிரதை. நம்ம சத்தியத்தை இதை தெளிவா அறிஞ்சிருக்கிறோம். நான் 15 வருஷம் கிறிஸ்தவன், 25 வருஷம் கிறிஸ்தவன், 30 வருஷம் கிறிஸ்தவன் சொல்லி பேர் சொல்லுவது அல்ல. और मैं 15 साल से 10 साल से मैं एक विश्वासी हूँ, मैं परमेश्वर का बच्चा हूँ, बोलने से काफी नहीं है. ஏனென்று கேட்டால் இங்க வசனம் சொல்லுகிறது வாய் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது. वचन कहता है अपना हमारा मुंह ही हमारे विरुद्ध में गवाही देगा. நம்முடைய இருதயமும் நம்மை குற்றவாளியாக தீர்க்கிறது. और हमारा हृदय ही हमें दोषी ठहराएगा. அதனால்தான் தேவன் உங்களையும் என்னையும் சாட்சிக்கு யாரையும் அழைக்கவில்லை. परमेश्वर किसी और लोग को गवाही के रूप में नहीं बुलाएगा. அதனாலே நீங்களும் நானும் அருமையான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை தெளிவாக அறிந்து செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். इसलिए आप और मैं सत्य को सही रीति से जानकर उसमें हमें जीवन जीना है. இன்னைக்கு எத்தனை பேர் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம் என்பதை உணர்ந்து பாருங்கள். और कितने लोग परमेश्वर के वचन पर आधारित अपना जीवन जीते हैं, अब सब लोग सोच के देखना है. இன்னைக்கு अनेक விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர் இப்படி அவர் அப்படி அதை செய்யாதே இதை செய்யாதே என்று மனிதர்கள் சொல்லுவதை கேட்டு இன்னைக்கு अनेक விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். आजकल परमेश्वर के अनेकों बच्चे लोग, विश्वासी लोग, वो दूसरे लोगों को बातों को सुनते हैं, उसने ऐसा कहा, उन बातों में वो लोग ज्यादा ध्यान करते हैं, परमेश्वर के वचन को छोड़ देते हैं. அதனால இன்னைக்கு अनेक தவறான உபதேசங்கள் எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க.
इसलिए गलत उपदेश में जाके वो फंस जाते हैं। காரணம் வேத வசனத்தை சரியாக சத்தியத்தை அறிந்து கொள்ளாததினாலே क्योंकि परमेश्वर के वचन को, जो सत्य को वो लोग सही रीति से नहीं जान पाते। ஆனால் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பாரப்படுத்துகிறார், சத்தியத்தை அறிந்து செயல்பட வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி। और पवित्र आत्मा आज बड़े बोझ के साथ ही कह रहे हैं, आप और मैं सत्य को सही रीति से जानकर उसमें जीवन जीना है। உங்களை என்னை இந்த சத்திய வசனம் தான் விடுதலை ஆக்கும், ஆசீர்வதிக்கும், சாட்சியாய் நிறுத்தும்। आपको और मुझे ही ये सत्य वचन ही है जो छुटकारा देगा, आशीष करेगा, अनंत जीवन देगा। அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், इसलिए प्रभु यीशु मसीह ने कहा, உங்களை என்னையும் நியாயம் தீர்க்கிறது வாசியுங்கள்। யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே தேவன் சொல்லி இருக்கிறார்। யோவான் सुसमाचार 48வது வசனம் 12:48 पढ़ेंगे। யோவான் सुसमाचार, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளதில்லை, என்ன தள்ளினாங்க, ஆண்டவரை தள்ளினாங்க। அவரு சொன்னாருங்க, அவர் இப்படி கூப்பிட்டாரு, நான் அங்க போறேன், அங்கதான் அப்படி இருக்குது, இங்கதான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி தேவப்படி இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஆண்டவரையும் வசனத்தையும் தள்ளி விடுகிறார்கள்। और यहाँ पर देखिए कि परमेश्वर के वचन को छोड़कर दूसरों को बातों को सुनकर परमेश्वर के वचन को वो छोड़ देते, उसको तुच्छ समझते हैं। நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, இந்த ஆண்டவரை தள்ளி வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத வசனத்தை செய்யாதவர்களை நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது। நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்। நியாய தீர்ப்பு இருக்கிறது। और न्याय जो है, परमेश्वर एक दिन न्याय रखा है, परमेश्वर का वचन ही उसका न्याय करेगा। அந்த நாளே நியாய தீர்ப்பதற்கு சாட்சிக்கு வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூப்பிட்டாரோ, और उस दिन जब न्याय होगा, उस समय आकाश और पृथ्वी को सबको परमेश्वर बुलाएगा तब भी। ஆனால் நம்மை உங்களையும் என்னையும் சத்திய வசனம், और आपको और मुझे जो है सत्य वचन ही, நீங்க கேட்ட வசனம், आपने जो वचन सुना है, நான் பேசின வசனம் और जो पास्टर ने बताया वचन जो है, என்னை நியாயம் தீர்க்கும்। वही हमारा न्याय करेगा। வசனத்தை பேசினாய் நடக்கவில்லை என்று சொல்லி நியாயம் தீர்க்கும்। और जो वचन को तुमने दूसरों को सुनाया लेकिन खुद उसमें नहीं चला करके, உங்களையும் இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்யவில்லை, அதன்படி நடக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நியாயம் आपको भी தீர்ப்பார்। जो वचन को सुनने के बाद भी उसमें आप नहीं चले, उसमें जीवन नहीं दिया, और यही वचन न्याय के समय आपका न्याय करेगा। அதைத்தான் ஆண்டவர் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெளிவாய்। इसलिए परमेश्वर की सत्य वचन को आप अच्छी तरह समझ लेना चाहिए, வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும்। वचन को जान लेना चाहिए। தேவ பிள்ளைகளே, இந்த சத்திய வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்। और यही परमेश्वर के बच्चों, ये सत्य वचन ही हमारे जीवन के लिए बहुत महत्वपूर्ण है। பிரசங்கம் பண்ணுகிற இந்த பாஸ்டர் நாளைக்கு மாறலாம், और जो प्रचार कर रहे हो पास्टर, कल के दिन बदल सकते हैं। அவருடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகலாம்। हो सकता है कि उनका जीवन बदल जाए, गलत हो जाए। நீங்கள் என்னை பார்த்தால் और यदि आप पास्टर को देखेंगे, நீங்களும் விழுந்து போவீர்கள்। आप गिर जाएंगे। ஆனால் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டு நின்றால் உயர்த்தப்படுவோம்। और यदि अगर आप परमेश्वर के वचन को सुनकर उसमें आप स्थिर रहेंगे, चलेंगे, तो आप हमेशा ऊंचाई पर जाएंगे, उन्नति पाएंगे। யோபு சொல்கிறார், நிற்கிறவனை உன்னுடைய வார்த்தையினாலே தாங்குகிறேன்। और परमेश्वर का वचन कहता है, गिरे हुए को परमेश्वर अपने वचन के द्वारा थामता है। இன்றைக்கு வரைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, அடியேனை கர்த்தர் நிறுத்தி இருப்பதை அவருடைய வார்த்தை தான்। और परमेश्वर के प्रिय बच्चों, आज तक अभी तक पास्टर को परमेश्वर ने संभाला है, या वचन के द्वारा परमेश्वर ने संभाला है। நாட்களில் இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளாக பயங்கரமான ஒரு பெரிய வேதனை, கவலை வந்து விட்டது। और इन दिनों में जब परमेश्वर के वचन को ध्यान कर रहे थे, पास्टर को बड़ा दुख और बड़ा व्याकुलता हुआ मन में। ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், परमेश्वर प्रभु, मुझे कितना सावधानी से रहना है। பிரசங்கம் பண்ணுகிற நான் உமக்கு முன்பாக நிற்க வேண்டுமே ஆண்டவரே। वो प्रचार करने वाला मैं आपके सामने एक दिन खड़ा होना है। உம்முடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு சத்தியமுள்ளவைகள், आपका न्याय कितना सत्य है प्रभु, அங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது। वहाँ पर कोई पक्षपात नहीं है। அதனால் தேவ சபையே, इसलिए परमेश्वर के प्रिय कलीसिया, அதைத்தான் இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறார்,
தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். और इसलिए इस साल परमेश्वर हमें बता रहे हैं कि परमेश्वर के सत्य को, इस वचन को आप और मैं अच्छी रीति से जान लेना चाहिए. பேதுரு சொல்லும்போது அழகாக இந்த வசனத்தை சத்தியத்தை குறித்து சொல்கிறார். வாசித்து நாம் முடிக்கலாம். और पतरस भी यहाँ पर इस वचन में सत्य के बारे में बताते हैं. 1 பேதுரு 23ஆம் அதிகார வசனத்திலிருந்து 25வது 1 பேதுரு पहला पतरस முதலாம் அதிகாரம் पहला पतरस पहला अध्याय 23 இருந்து 25 வரை 23 से लेकर 25 तक. வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சரி, வசனம் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். जो वचन है जो सदा हमेशा के लिए स्थिर रहेगा. அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். और देखिए परमेश्वर के प्रिय बच्चों, पतरस ने कितना अच्छे रीति से बताया है. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, और नाश होने वाले बीज नहीं. இந்த வசனம் அழிவில்லாத வசனம். और ये जो वचन है वो अविनाशी बीज है, वचन है. தான் வேத வசனம் சொல்லுகிறது. इसलिए परमेश्वर का वचन कहता है இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. आकाश और पृथ्वी भी टल जाएगा, प्रभु का कहा वचन कभी भी नहीं टलेगा. அதனால இங்கே பேதுரு சொல்லுகிறார், इसलिए पतरस यहाँ पर कहते हैं வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். अविनाशी जो परमेश्वर का वचन है, जो बीज है, उसके द्वारा हमने नया जन्म पाया है. அதனால்தான் அவர் பேதுரு சொல்லுகிறார், इसलिए पतरस कहते हैं நாங்களோ அப்போஸ்தலர்களோ நிலைநிற்க மாட்டோம். और हम लोग जो प्रेरित है वो भी स्थिर नहीं रहेंगे. எந்த பாஸ்டரோ எந்த விசுவாசிகளோ நாம் நிலைநிற்க மாட்டோம். कोई पास्टर या कोई विश्वासी भी स्थिर नहीं रहेगा. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியது. और परमेश्वर का जो वचन है वही हमेशा सदा सदा काल के लिए स्थिर रहेगा. தயவுசெய்து நீங்க எத்தனை பேர் வசனங்களை வாசிங்க, பைபிள் படிச்சீங்கன்னு சொல்லி கையை தூக்கி சொன்னா சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. और यदि हम बोले कि आज कितने लोगों ने परमेश्वर का बाइबल को वचन को उठा के पढ़ा है करके हम हाथ उठाने बोलेंगे तो कई लोग नहीं पढ़े होंगे. அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, ஒருவேளை இன்னையில இருந்து நீங்க என்ன செய்யுங்க, வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பிங்க. इसलिए आज से आप एक निर्णय लीजिए कि प्रतिदिन आप परमेश्वर को वचन को पढ़ना है. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்க சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. और अपने आप बच्चों को भी आप उत्साहित कीजिए कि प्रतिदिन वो परमेश्वर के बाइबल को वचन को प्रतिदिन पढ़े. நீங்கள் நானும் எவ்வளவு நேரம் செல்லிலே செலவிடுகிறோம். और आप और मैं कितना समय हम इसे मोबाइल में हम बिता देते हैं. அதையெல்லாம் குறைத்து விட்டு उसको कम कर தயவு செய்து வேத வசனத்தை அதிகமாய் நீங்கள் படியுங்கள். कृपा करके आप परमेश्वर के वचन को ज्यादा अधिक पढ़िए. ஏனென்று கேட்டால் இந்த வசனம் தான் நிலை நிற்கும். क्योंकि ये जो वचन है यही हमेशा सदा काल के लिए स्थिर रहता है. இந்த வசனமாகிய சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்வோம். और ये जो वचन है जो सत्य है हमें प्रतिदिन हमें पढ़ के समझ के जान लेना चाहिए. என்னுடைய அனுபவத்தில் இந்த லாக்டவுன்ல நான் அதிகமாய் வேத வசனத்தை படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். और पास्टर के इस लॉकडाउन में परमेश्वर ने अनुग्रह किया कि ज्यादा से ज्यादा वचन में उन्होंने पढ़ा. நிறைய சம்பவங்கள், और बहुत सारे घटनाएं, உலகத்துல நடக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் கூட வசனம் தெளிவாக, ஆனால் இந்த நாட்களை தான் நான் படித்தேன். और जो कुछ हो रहा है, जो घटनाएं दुनिया में हो रहे हैं, बाइबल के परमेश्वर वचन में लिख के रखा है. इन दिनों में पास्टर ने इस लॉकडाउन में उसको पढ़ के जाना. கூலிப்படை வைத்து கொள்றது பைபிள்ல இருக்கு. और जो पैसे के लिए लोगों को इकट्ठा करके लोगों को मारते हैं वो बाइबल में लिखा है. அதை எவ்வளவு नाल படிச்சாலும் கர்த்தர் இப்போ அதை படிக்கும் போது வெளிப்படுத்துகிறார். कई सालों से बाइबल पढ़ा है, लेकिन फिर इस समय परमेश्वर ने उन वचनों को सही से प्रकट किया है. யாருக்காவது நீங்க இல்லைன்னா படிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आप देखिए, पढ़ के देखिए. நமக்கு நேரம் முடிஞ்சது, समय पूरा हो गया. அதனால தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर प्रिय बच्चों, நீங்களும் நானும் இந்த நாட்களிலே
சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்வோம். आप और मैं इन दिनों में सत्य को अच्छी रीति से जान लेना चाहिए, என்னன்னு கேட்டால் உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது இந்த வசனம் தான். क्योंकि आपके बारे में मेरे बारे में जो गवाही देगा वो यही वचन है। ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும் परमेश्वर प्रभु यीशु मसीह को सब पता है, நம்ம எப்படி எல்லாம் பேசுறோம், எப்படி எல்லாம் நடக்கிறோம்னு சொல்லி. हम क्या क्या बोलते हैं और कैसी चाल चलन चलते हैं। வசனத்தை கேட்போம், கீழே போனோம்னா மாறிடும். और जब वचन को यहाँ पर सुनते हैं, नीचे जब बाहर जाते हैं तो बदल जाते हैं। அதனால எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். सब कुछ परमेश्वर प्रभु यीशु मसीह को पता है। நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 2 கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, और यूहन्ना रचित सुसमाचार में इसका आखिरी अध्याय में पढ़ के देखिए, ஏசப்பா சொல்றாரு, प्रभु यीशु मसीह कहते हैं, வாசித்து எல்லாரும் ஜெபிங்க. अब पढ़ के उसके बाद हम प्रार्थना में जाएंगे। கடைசி வசனம் மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவினில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். இது யோவான் 2 கடைசி வசனம் வாசிங்க. மனுஷருக்குள் இருப்பதை அவர் மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் ஏசப்பாவுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அவருக்கு எல்லாம் தெரியும். परमेश्वर को सब पता है ஏசப்பா எல்லாம் பார்க்கிறாரு. और परमेश्वर सबको देख रहा है। அதனால் தேவ பிள்ளைகளே, அவர்தான் வசனம், और प्रभु यीशु मसीह ही वचन है, அவர்தான் சத்தியம். वही सत्य है। அதை நாம் தெளிவாக அறிந்து वो उसको अच्छी रीति से जानकर நடப்போம். चलेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय में आशीष करेंगे। எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். आइए हम सब अपने स्थान में खड़े होकर प्रभु की ओर देखेंगे। கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். और पवित्र आत्मा आज हमसे बात किया है। அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் வெறுமையாக ஒரு நாளும் திரும்பாது. और परमेश्वर के प्रिय बच्चों, वचन कभी भी खाली नहीं लौटता। அதனால நீங்க வசனம் படிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. इसलिए मुझे वचन पढ़ना नहीं आता करके नहीं बोलना। அதுக்கு வெளிப்படுத்தல விசேஷத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். इस प्रकाशित वाक्य में परमेश्वर ने बताया है, ஒரு நாளை வாசிக்கும் போது இதை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதன்படி செய்வானாக. और जो कोई वचन को पढ़ता है और जो सुनता है उसका बारे में बताया है। அதனால படித்தவர்களுக்கும் இந்த நாளிலே படிக்காதவர்கள் வசனத்தை கேட்கிற நீங்களும் ஜாக்கிரதையாய் நடக்க जो वचन पढ़ते हैं पढ़ सकते हैं, जो वचन नहीं पढ़ सकते जो सुनते हैं, दोनों के बारे में बताया है। அருமையான தேவ சபையே, परमेश्वर के प्रिय कलीसिया, நம்மை அர்ப்பணிப்போமா? अपने आप को हम समर्पण करें। கண்டிப்பா இந்த நாளிலே உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். निश्चय परमेश्वर ने आज आपसे और मुझसे बात किया है। எல்லாரும் ஒரு செகண்ட் 2 செகண்ட் அமைதலாய் இருந்து நம்மை அர்ப்பணிப்போம். और सब लोग 1-2 सेकंड अपने आप को शांति के साथ अपने आप को अर्पण करें, समर्पण करें। ஆக தேவனே, சத்தியத்தை நான் தெளிவாய் அறிய எனக்கு உதவி செய்ய வேண்டும். परमेश्वर से प्रार्थना करें, प्रभु सत्य को सही रीति से जानने के लिए मेरी सहायता करें। இந்த சத்தியம் தான் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று கேட்டான். और ये सत्य है जो हमारे बारे में गवाही देगा करके हमने पढ़ा। சத்தியத்தை தெளிவாய் அறிந்து நடக்க உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டான். परमेश्वर सत्य को सही रीति से जानकर उसमें जीने और चलने के लिए सहायता करे। நாம் எல்லாருடைய சார்பாக யாராவது கர்த்தரால் ஏவப்பட்ட ஒருவர் கர்த்தர் நாளிலே பேசின அந்த வசனத்தை நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம்.